கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகையின் அருள் நிரம்ப இருக்கும் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். கடவுளை ஏதாவது ஒரு மார்க்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணணும். பிள்ளையார் வழிபாட்டின் மூலமாக பிள்ளையாருக்கான அகவல், தலையில் குட்டி கொண்டு தோபிற்கரணம் போட்டு, அது மாதிரி பிள்ளையார் தான் எனக்கு ஒரே தெய்வம் என்று வணங்கி நாம் இறைவனை அடைய வேண்டுமா? அடையலாம். அதற்கு கணாபத்தியம் அப்படின்றது தான் பேர். முருகா, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின் ஒருவரையும் நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன் அப்படின்னு முருகரையும் வழிபாடு செய்து அந்த முக்தி இன்பம் கடவுளை தரிசிக்கலாமா? பண்ணலாம். அதற்கு கௌமாரம்னு பேர். சிவன் ஒருவன் தான், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சிவபெருமானை மட்டும் வணங்கி இறைவனை காணலாம் சைவ மார்க்கத்தில். நமக்கு திருமால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் திருமால் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி இன்பத்தை காணலாம். அதற்கு வைணவம்னு பேர். சூரிய வழிபாடு சௌராஷ்டிரியர்கள் அப்படின்ற ஒரு மனிதர்கள், ஒரு வகுப்பு உண்டு. சௌராஷ்டிரியர்கள்னு மதுரை பக்கத்துலலாம் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கான பிரதான தெய்வம் யாருன்னா சூரியன். ஏன்னா இன்றைக்கும் நமக்கு டக்குன்னு ஒரு கடவுளை பார்க்கணும். வெளியில் போய் யாரை பார்க்கலாம்? பிள்ளையாரை பார்க்க முடியுமா? பக்தி இருந்தால் பார்க்கலாம். ஔவையார் பார்த்துருக்கார், நம்பியாண்டார் நம்பி பார்த்துருக்காங்க. பக்தி இருந்தால் பார்க்கலாம். அந்தளவு பக்தியை நம்ம வளர்த்துக்கணும். ஆனால் இப்போ எனக்கு உடனே கடவுளை பார்க்கணும் அப்படின்னு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் கேட்டானா, எனக்கு கடவுளை பார்க்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், உனக்கு அதற்கான தவ வலிமை உண்டு, வா காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா காளியை காமிச்சார். இப்போ எனக்கும் பார்க்கணும், அந்தளவு தவ வலிமை உண்டா? கிடையாது. ஆனால் வெளியில் போனால் சூரியனை பார்ப்பேன். சூரியன் தான் தினம் தினம் உதிக்கும் பிரத்யக்ஷமான கடவுள். அந்த சூரிய வழிபாடை செய்பவர்களுக்கு சௌரம்னு பேர். ஆறாவது சாக்தம். அம்பிகையின் மூலமாக அவர்கள் முக்தி இன்பத்தை பெறுவார்கள். சிறந்த எடுத்துக்காட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாஸ்கர ராயர், நம்முடைய அபிராம பட்டர். இவர்களெல்லாம் அம்பாள் தான் எல்லாமே. அம்மா நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அம்பாள் மூலமாக முக்தியை பெறுபவர்கள் இவர்கள் தான் அம்பிகை உபாசகர்கள்னு வேறு. சாக்தர்கள் மந்திர தந்திர யந்திர வழிபாடு எல்லாமே இந்த சாக்தத்தில் தான் உண்டு. இப்போ நம்ம பீடங்கள், சக்திக்கான பீடங்களை பார்க்குறோம். தாட்சாயணி தேவி தன்னுடைய தந்தையிடம் உரிமை கேட்டு செல்ல ஒரு யாகத்திற்கு தன் கணவனை அழைக்கப்படவில்லை என்பதற்காக, அப்போ தந்தையால் அவமானப்பட்டு அந்த இடத்தில் யாக குண்டத்தில் தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றாள். சிவன் இதை அறிந்து வீரபத்திரரையும் காளியையும் அனுப்பி அந்த யாகத்தை அழிக்க செய்கின்றார். யாகத்தை அவர்கள் கோபத்தோடு தட்சனை அழிக்கின்றார்கள், யாகத்தை அழிக்கிறார்கள், தேவர்களை துன்புறுத்துகிறார்கள். எப்படி தேவர்கள் நீங்க போலாம், உங்களுக்கு எதுனாலும் யார் வரா? சிவபெருமான். ஆலகால விஷம் வந்தது, அமுதம்னு அவங்களுடைய உணவை கடையும் பொழுது அப்ப யார் காப்பாத்தினா? சிவபெருமான் தான் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். அப்படி உங்களுக்கான தெய்வம் உங்களுக்கென்றே இருக்கும் பொழுது யாரோ கொடுக்குற பிரைஸ்க்கு ஆசைப்பட்டு போறீங்களே. இது நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் இல்லையா? ஒருத்தர் நமக்கு அந்த அளவு விசுவாசத்தோடு இருப்போம், திடீர்னு யாரோ ஒரு சின்ன பரிசு பொருளையே எதையாவது சொல்லி ஆசை காமிப்பாங்க, அதுக்கு ஆசைப்பட்டு போவோம். அது தவறு. அதை சொல்றது தான் இந்த அற்புதமான சக்தி பீடம் அப்படின்ற திருவிளையாடல். தேவர்களும் போயாச்சு, அதனால தேவர்களுக்கும் தண்டனை. யாரு? சிவனின் ஒரு திருமுடியிலிருந்து வந்த வீரபத்திரர். இப்ப சிவபெருமான் வரார். அங்கிருந்த பார்வதியின் உயிர் இல்லாத ஒரு உடலை பார்த்து தன்மேல் அதை சார்த்தி போர்த்தி கொண்டு நடனம் ஆடுகின்றார். சக்தி அழிவே கிடையாது, அவள் வேற விதமாக வேற வடிவத்தில் மாறிட்டா. ஆனாலும் அந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று இருக்கு பாருங்களேன். நமக்கு கூட பாருங்க, ஆன்மா அழிவில்லாததுன்னு தெரியும். ஆனால் வீட்டில் யாராவது பெரியவங்க முக்கியமானவங்க இறக்கும் பொழுது அந்த உடலை பார்த்து எவ்வளோ அழுவும். அது நமக்கு தெரியும் தானே, இந்த ஆன்மா அழிவில்லாதது, உடல் அழியக்கூடியது தெரியாத விஷயமா? இன்னைக்கு தான் நடக்குதா? கிடையாது. பட்டினத்தடிகள் சொன்னது மாதிரி நாளைய பிணங்கள் அல்லவா இன்றைய பிணத்தை பார்த்து அழுகிறது. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிட்டார் இந்த பட்டினத்தார். நாம மட்டும் இங்கே சாஸ்வதமாவா இருக்க போகிறோம்? கிடையாது. அது ஆனாலும் சிவபெருமானுக்கு தன்னுடைய மனைவி மீது இருந்த அந்த மிகப்பெரிய காதலால் உடம்பை போர்த்தி கொண்டு ஆட விஷ்ணு தன்னுடைய சுதர்சனம் கொண்டு அவள் உடல் பாகங்களை விழ செய்தார். அப்படி விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான். ராஜஸ்தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாலைவனம், ஒட்டகம், அழகான அரண்மனைகள், இதெல்லாம் நமக்கு ராஜஸ்தான் அப்படின்னா ஞாபகத்துக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய அஜ்மீர் அப்படின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது தான் காயத்ரி பீடம். இந்த காயத்ரி பீடத்தில்
அம்பாளுக்கு பைரவர், ஏன்னா எல்லா சக்தி பீடத்திலும் ஒரு பைரவர் இருப்பார். அந்த பைரவர் இந்த இடத்துல இருக்கார். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சர்வானந்தர். இதுதான் அவருடைய பெயர். இந்த இடத்துல புஷ்கர் மணிபந்த் அப்படின்ற இடத்துல தான் இது இருக்குது. இங்கே புஷ்கர் மேளா அப்படின்றது ரொம்ப சிறப்பான வழிபாடு. அம்பாளுக்கான ஒரு நவராத்திரி கொண்டாட்டம் மாதிரி புஷ்கர் மேளா, மேளானாலே ஒரு கொண்டாட்டம், உற்சவம், அதை ரொம்பவே சிறப்பாக அவர்கள் செய்வார்கள். பொதுவாகவே மந்திரத்தில் மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம். இதை கிருஷ்ணரே சொல்றார். மாதங்களில் சிறந்தது மார்கழி, நான் தான் மாதங்களில் மார்கழி. சிங்கம் தான் சிறந்த மிருகம், நான் தான் சிங்கம். இப்படி சொல்லிண்டே வரும்பொழுது மந்திரங்களில் மிகச் சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்போ உலகத்தில் உயரிய மந்திரம் காயத்ரி மந்திரம். இங்க இருக்கிற அம்பாளும் காயத்ரி, அந்த பீடத்துக்கு பேரே காயத்ரி பீடம். இந்த இடத்துல அம்பாள் கலைவாணியின் ஸ்வரூபமாக இருக்கா. ஒரு இடத்துல பல இடங்களில் சக்தி வடிவமாக இருப்பாள். கோலார்பூர் மகாலட்சுமி கோயில் பார்த்தோம், அந்த இடத்துல லக்ஷ்மி வடிவமாக இருக்கின்றாள். சாரதை, ஸ்ருங்கேரி, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வடிவமாக இருக்கின்றாள். கொல்லூர் மூகாம்பிகை மும்மூர்த்திகள் இருப்பது மாதிரி முப்பெரும் தேவியர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நமக்கு அந்த ஜனனி ஜனனின்ற பாடல், அங்கே எப்படி இருப்பா? மூகாம்பிகை சரஸ்வதி, லக்ஷ்மி, நடுவில் பராசக்தி துர்கை, அவளுடைய வடிவம் சேர்ந்தது தான் மூகாம்பிகை. இந்த இடத்துல காயத்ரி தேவி சரஸ்வதி அம்சமாக இருக்கின்றாள். அப்போ கல்வி, கேள்வி, ஞானம் இதெல்லாம் நிரம்ப இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு வந்து எந்த இடத்துல காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சிறப்பு. ஆனால் அந்த காயத்ரி மந்திரத்தை காயத்ரி பீடத்தில் காயத்ரி அம்பாள் முன்னாடி சொன்னால் என்ன சிறப்பாக இருக்கும். அப்படி காயத்ரி மந்திரத்தை இங்கே வந்து ஜபித்தோம் என்றால் எல்லாம் காரிய சித்தியும் நமக்கு கிடைக்கும். ஓம் கார்த்தன்யாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹி தன்னோ துர்கே பிரஜோதயாத். ஒரு தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரம் உண்டு. காயத்ரி மந்திரம்னே ஒன்று இருக்கு. அதை தவிர ஒரு பிள்ளையாருக்கான காயத்ரி, முருகருக்கான காயத்ரி, சிவனுக்கான காயத்ரி, அம்பாளுக்கான காயத்ரி, இப்போ நான் சொன்னது துர்கைக்கான காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்தை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அஜ்மீர் வந்து இந்த காயத்ரி பீடத்தில் சர்வானந்தர் என்ற பைரவரை வணங்கி, காயத்ரியை வணங்கி, சரஸ்வதி அம்சம், கலைவாணியின் அம்சம், அவளை தொழுது காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிட்டும். அதனால் வாருங்கள், காயத்ரி தேவியின் பரிபூரண அருளை பெறுங்கள். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.